கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினால இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய புதிய கிருபையினால இந்த நாளில் உங்கள் புதிய கிருபையில சந்திப்பாராக. கர்த்தருடைய வசனம் யோவான் 1 அதிகாரம் 9 உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். காரணம் என்ன? மனிதனை ஆண்டவர் படைத்து ஆண்டவர் இந்த மனிதனை உலகத்திலே பலவிதமான தன்னுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் அவனை படைத்தார். தன்னுடைய சாயலாகவே படைத்தார். தன்னுடைய ரூபத்தின்படி வெளிச்சமுள்ள மக்களாக, பிரகாசமுள்ள மக்களாக இந்த உலகத்திலே படைத்தார். ஆனால் மனிதன் தன் பாவத்தை செய்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்த போது அவன் சில இருளுக்குள்ளாக மாறி போய்விட்டான். இருளுள்ள மனிதனாக பலவிதமான இருள் அவனை சூழ்ந்து கொண்டது. மரண இருள், வறுமையின் இருள், பிசாசின் இருள், இப்படி பலவிதமான இருள் அவனை சூழ்ந்து கொண்டு விட்டது. அவன் பிரகாசிக்க முடியாதவனாக, தேவனுடைய மகிமை இழந்தவனாக, அவன் ஒரு பிரகாசமற்றவனாக காணப்பட்ட அந்த சூழ்நிலை ஆண்டவர் மனமிறங்கி இந்த உலகத்திற்கு வந்து உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாக அந்த உலகத்திற்கு வந்து மனிதனுக்காகவே இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக பிறந்து மரித்து உயிர்த்து இன்றைக்கும் மனிதனை பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அந்த ஒளியை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிரகாசத்தை பெற்று கொண்டிருக்கிற நீங்களும் நானும் சும்மா இருந்து விடாதபடி அந்த ஒளியை குறித்து மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்கிற மக்களாக, பிரகாசிக்க வைக்கும் மக்களாக, அநேகர் அந்த ஒளிக்குள்ள கொண்டு வருகிற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் யோவான் சானகன் தான் அறிவித்துக் கொண்டிருந்தார். இந்த ஒளியை நான் ஒளி அல்ல, இந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொல்கிறார். அப்படி நாம் அந்த ஒளியை குறித்து நாமும் சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தொடர்ந்து செபிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே நல்ல ஒரு ஒளியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பிரகாசிக்க செய்த தேவனை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லி அநேகர் இந்த பிரகாசத்துக்களை கொண்டு வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வாங்க. இயேசு நாமத்தை கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.